எங்கள் அன்பின் இயேசப்பா, இந்த காலை நேரத்தில் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்க நடுவே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எப்படி உம்முடைய கல்லறை திறக்கப்பட்டதோ ஆண்டவரே, அதே போல இன்றைக்கு எங்க வாழ்க்கையில சில அடைப்பட்ட கதவுகள் இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு இந்த ஆராதனையில திறக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை இன்றும் குறைந்து போகாமல் எங்கள் நடுவே இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். 2 ஆராதனையிலே தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். இந்த 3வது ஆராதனையிலே உம்முடைய வல்லமை குறைந்து போகாமல் எங்கள் நடுவே கிரியை செய்யட்டும். மனபாரத்தோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, சில பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை என்ன? மரணத்தை ஜெயிக்க உம்மால் கூடுமானால் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை உமக்கு லேசான காரியம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிற தேவன் ஆண்டவரே ஏதோ கல்லோ மண்ணோ கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜீவனுள்ள பேசுகிற, எங்களோடு கூட உறவாடுகிற, நாங்கள் பேசுகிறதை கேட்டு எங்களுக்கு பிரதியுத்தரம் தருகிற இந்த ஏசப்பா அண்டை நாங்கள் ஓடி வந்து இன்றைக்கு உலகமெங்கும் ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் விசேஷப்படுத்தி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் உயிர்த்தெழுந்ததினாலே எங்களுக்கு மீட்பு உண்டானது, எங்களுக்கு ரட்சிப்பு என்னும் வஸ்திரம் கிடைத்தது. நீர் உயிர்த்தெழுந்ததின் மூலம் ஆண்டவரே விமோச்சனம் இல்லாத எங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும் ஆண்டவரே. தேவ மகிமைக்குள் நாங்கள் இருக்கிறவர்களாய், உம்மை உயர்த்துகிறவர்களாய், உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உமக்கு நல்ல ஆராதனை செலுத்த ஆண்டவரே எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரம் 3ஐயும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய தூய ஆளுகை இந்த இடத்துல இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இந்த இடத்துல காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீர் கல்வாரி சிலுவையிலே முறியடித்த, சாபத்தை முறியடித்த, பாவத்தை முறியடித்த ஆண்டவரே நோய்களை தீர்த்து சத்ரு எங்கள் மீது வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் அகமாக்கி ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இந்த தினத்திலே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில மரித்த நிலைமை இருக்குமானால் இந்த ஆராதனையில எல்லாம் உயிர் செழும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் செழுதலின் வல்லமை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே இறங்கி வர நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆன்லைன் மூலமாக எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இங்கே நாங்கள் உணர்கிற இந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவர்கள் நடுவே இறங்கி கிரியை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எங்களை நீ நடத்தும். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் காரியங்களை பயபக்தியோடு இந்த இடத்துல செய்ய எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவர். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்தின் சார்பில் உங்க எல்லாருக்கும் இந்த ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாம் தொடர்ந்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஒரு பழைய பாடல் நாம் எல்லாரும் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். Thank you Jesus. கை
உயிரோடு எழுந்தவரா, இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறவரை மகிமைப்படுத்தி சொல்லி பாடி உயர்த்துவோம். பாரதோ கல்லறை மீறின பெருங்கள் புரண்டுரண்டோடுது பாரதோ கல்லறை மீறின பெருங்கள் புரண்டுரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் இருக்குமோ தேவ புத்திரர் சந்நிதி. ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம். ஓ இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், இயேசு ராஜன் இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா. சந்தோஷிப்பிக்கிற ஆண்டவர், உயிர் தெழுந்த தேவன் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உயர்த்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டனர் கல்லறை பொங்கல் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா இயேசு ராஜன் இயேசு ராஜன் இயேசு ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ஓ இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். இயேசு ராஜன் இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரித்து எல்லாரும் சொல்லி பாடுவோம். இயேசு ராஜன் இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா
இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஏசாயால சொல்லுகிறார்கள், உலகத்துக்கே மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சான். அவர் பிறந்தது மாத்திரம் உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷம் இல்ல, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததும் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். அவர் மரித்தது எப்போ மரித்தாலும் இன்றும் பேசப்படுகிறவராக இருக்கிறார். எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள், ஆனால் மரித்த எல்லாரையும் பேச முடியாது. நமக்காக தன்னுடைய சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி மரித்தவரையும் பேசுகிறோம், உயிரோடு எழுந்தவரையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வேற ஏதாவது தெய்வத்தை சொல்ல முடியுமா? உயிர் தெழுந்த தெய்வம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல. அப்படி ஆண்டவர் இயேசு மாத்திரமே உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். உயிர் தெழுந்து என்ன செய்கிறார்? இன்னைக்கும் நம்ம கூட உறவாடுகிறார், பேசுகிறார். என் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவரை நான் முன்வைத்து கொண்டு போகும்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரே பரிகாரியான கர்த்தர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதனால தான் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து பாடுறோம். என்ன ஜெயம்? சத்துருவை ஜெயம், சத்துருவின் மேல் ஜெயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்துருவின் மேல் ஜெயம். அவங்கள சத்துருன்றாதீங்க, சத்துருவின் மேல் ஜெயம். சாத்தானுடைய எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அவனுடைய எல்லா காரியத்தையும் அவர் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு அதை தான் யோசிக்கணும். சிலுவையிலே வெற்றி சிறந்து உயிர் தெழுந்ததை நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம். எப்படி சொல்லி கொண்டாடுகிறோம்? ஜெயம் என்று அவரை ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறோம். அந்த பாடலில் வந்த வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கைமணி பூரிகை அப்படிலாம் வந்துச்சு. நான் நினைக்கிறேன் கைமணி பூரிகைன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்களாம் லெஜெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியல கைமணி பூரிகைன்னா. நான் கை தட்டுறேன்னு தான் நினச்சிக்கிட்டேன். ஒருவேளை இப்படி கைமணினா இப்படி சுற்றுவாங்களே, அதுவா என்னன்னு தெரியல. அதனால மணிக்கோஸ், மேராகோஸ். ஓகே, அதுதான். நம்ம எல்லாம் ஒன்று சொல்றீங்க. அதில் மணி நிறைய இருக்குமா? மனைவி சொல்லியிருந்தோம், அதில் மணி நிறைய இருக்குமா? அதுதான் கைமணி பூரிகை. இன்னைக்கு கைமணி பூரிகை இருக்குதோ இல்லையா? கையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நல்லா 2 கை இருக்கிறவங்க 2 கையை உயர்த்தி காட்டுங்க. அவ்வளோதான். இதுதான் கைமணி பூரிகை. நல்ல கைகளை தட்டி நான் பாடினோம் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஆராதனையில பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் உயிரோடு இருக்கும் போதும் இயேசுவே ஒரு வார்த்தை சொன்னார், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவர்கிட்ட போகாம பிதாவை பார்க்க முடியாது, பிதாவை சந்திக்க முடியாது. அப்படின்னா பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டும் என்றாலே இந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்க வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள் சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள், நரகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சொர்க்கத்துக்கு என்ன பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த சொர்க்கத்துக்கு போகணுமானாலே இந்த இயேசு எந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறாரோ அந்த மனுஷனே அந்த சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அதை நாங்கள் பரலோகம்னு சொல்றோம். அதற்குள்ள போகிறதுக்கு உண்டான ஒரே வழி இன்றைக்கு உயிர் தெழுந்திருக்கிற இயேசு மாத்திரமே வழியா இருக்கிறார். அவர் வழி மாத்திரமல்ல, சத்தியமா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார். அதை தான் சொல்லி இப்போ பாட போகிறோம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்தி நாம் பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தான், சமாதானம் நிறைவாய் அளித்தான். பாவங்கள் யாவும் மன்னித்தான், சாபங்கள் யாவும் தொலைத்தான். புது வாழ்வு எனக்கு தந்தான், சமாதானம்
தம்முதிரம் சிந்தி மரித்தார் கல்வாரி மீதில் எனக்காய். தம்முதிரம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே, இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்ல மேய்ப்பனாய் நம்மை காக்கிற ஆண்டவர் ஜீவனோடு எழுந்து இன்றும் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். நல் மேய்ப்பனாக காத்தா, என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தமை மேய்ப்பனாக காத்தா, என்னை தலைவனாக கொண்டா, நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றான். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவான். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவான். என்னை அணைத்துக் கொள்வான், வானில் கொண்டு செல்வான். என்னை அணைத்துக் கொள்வான், வானில் கொண்டு செல்வான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இயேசுவே, நீங்க சொல்லுங்க. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நமக்காக பிறந்து மரித்து நமக்காகவே வளர்ந்து தேவகுமாரனாய் மரித்து நம்முடைய ஜீவனை தந்து உயிரோடு எழுந்தவரை சொல்லி உயர்த்துவோம். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காக உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே உனக்காகத்தானே உயிர்த்த. இப்ப எனக்காகத்தானே பிறந்தார், எனக்காகத்தானே மரித்தார், எனக்காகத்தானே மரித்தார், எனக்காகத்தானே உயிர்த்தார். இன்றும் என்றும் நமக்கு சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். ஓ இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். கடைசியா எல்லாரும் சொல்லுவோம். ஓ இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா. வழி காட்டுகிற ஆண்டவர். எத்தனை பேருக்கு வழி காட்டி இருக்கிறாரு? இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொன்ன அற்புதமான இயேசு கிறிஸ்து. அவர் காட்டுகிற வழி எனக்கு தீமையாக இருக்காது. அவர் எனக்கு ஒரு வழியை காண்பித்து அந்த வழியிலே நான் நடந்தால் முடிவிலே எனக்கு விளங்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சியை நாம் சொல்ல முடியும். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கிறீங்க? இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கிறாரா? ஆண்டவர் இயேசு மிக நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார். எனக்கு என்ன காரியம் ரொம்ப விசேஷமாய் அவர் உயிர்த்தெழுதலின் மூலம் எனக்கு தெரிகிறது.
இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் இயேசுவண்டை வருவதற்கு முன்பதாக நான் மரித்தால் எங்கே போவேன் என்று எனக்கு தெரியாது. ஆனா இயேசு கிட்ட வந்த உடனே எனக்கு நான் மரித்தாலும் உயிரோடே அவர் கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை இயேசு நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலுடைய நற்செய்தியா இருக்கிறது. இந்த உலகம் எங்கும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ கடவுள் அல்ல. கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அவர் மரிக்கவில்லை. இந்த உலகத்தில் சதை உண்டானால், ஓ ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். மாம்சம் இருக்கிற எல்லாருக்காகவும் தன்னுடைய மாம்சத்தை பிற்க கொடுத்தது மாத்திரமல்ல, அதே மாம்சத்தினாலே உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறத தான் இந்த உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் மூலமாக வழி கிடைக்கும், இவர் மூலமாக நமக்கு நித்திய வாழ்வு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை எண்ணி துதிக்கிறீங்க? ஆண்டவரே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நித்திய வாழ்வு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆமா, இந்த உறுதி யாராவது கொடுக்க முடியுமா? எனக்கு தெரியல. நான் சாவர வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறம் உங்க கூட வந்துடுறேன்னு வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்படி வர்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? என்னம்மா அப்படி வருவியா? அப்படி யாருமே வர முடியாது, ஒருத்தராலையும் வர முடியாது, அது இயல்பு. ஆனா இயேசு நான் மரித்த பிறகும் அவர் கூட வாழ்றபடி எனக்கு ஒரு விமோச்சனத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுதான் இந்த உயிர்த்தெழுந்த நாளுடைய நல்ல செய்தி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி சந்தோஷமா இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் உயிரோடு எழுந்தவர் என்று சொல்லி கல்லறையை திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்து சத்துருவினுடைய எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவராய் நமக்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், ஜெயித்தார், ஓ உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவர் உன் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் உன் இயேசுவே. நல்ல கைகளை தட்டி உற்சாகமா, வல்லமை உடைய தேவனா, சாபத்தை முறித்தவரா, என் நோய்களை தீர்த்த தேவனா, இன்னும் தீர்த்து கொண்டிருக்கிற இயேசுவை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். ஓ வல்லமை உடையவர், என் சாபத்தை முறித்திட, என் நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. சொல்லுவேன் எல்லாரும், வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே.
எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர், உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி அவரை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம், புது பலன் அடைய போகிறோம். ஓ ஜீசஸ், புது பலன் அடைந்த சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. புது பலன் அடைந்த சாட்சியாய் மாறிட அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், அப்பொழுது சொல்லுவோம், உயிரோடு எழுந்தார். ஓ ஜெயித்தார், ஜெயித்தார், மரணத்தை வென்ற எங்கள் தெய்வமே. ஓ ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. பாதாளம் உயிரோடு உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர், பாதாளம் ஜெயித்தவர். ஓ உயிரோடு எழுந்தவர், ஓ பாதாளத்தை ஜெயித்தவரே, எங்கள் சாபங்களை முறித்தவரே, வல்லமையுள்ள தெய்வமே. ஓ உயிரோடு உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே. ஓ உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஓ பாதாளம் ஜெயித்தவர். மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, உயிரோடு எழுந்தவர். ஓ எங்கள் தெய்வமே, உயிரோடு பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. மரணத்தை வென்ற எங்கள் தெய்வமே, உம்முடைய மாபெரும் சிங்காசனத்தை விட்டு மனுஷர்களுக்காக, மாம்சமான எங்களுக்காக உம்முடைய சாயலிலே எங்களை படைத்தது மாத்திரமல்ல, உம்முடைய சாயலிலே ஒரு மனுஷனை பூமிக்கு அனுப்பி எங்களுக்காக 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஆண்டவரே, பிறகு அவர் மரித்தார். ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவராய் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இந்த பண்டிகையை விசேஷப்படுத்த முடியுமானால் அதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்றைக்கு அவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் உயிரோடு எழுந்து அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய வல்லமை மாத்திரம் குறைந்து போகவே இல்லை. அவருடைய வல்லமை இன்றும் ஒவ்வொரு இடத்துல, ஏதாவது ஒரு இடத்துல இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபைக்குள் செல்கிறார்கள். காரணம் என்ன? அதற்கு காரணம் இந்த இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த இயேசுவினால் ஓ ஸ்தோத்திரம் உயிரற்றதை உயிருள்ளதாய் மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை
ஓ ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க சரீரத்துல உயிரற்ற நிலைமைகள் இருக்கலாம், உங்க சரீரத்துல பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற இந்த இயேசு உயிரற்ற நிலைகளை உயிருள்ளதாய் மாற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். அவர் உங்கள் பிரச்சனையில ஈடுபட்டால், ஓ ஸ்தோத்திரம், அது மலை போல இருக்கலாம், ஆனால் மெழுகு போல உருக செய்கிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஓ ஸ்தோத்திரம். அவர் உயிர்த்தெழுந்ததனுடைய விசேஷம் இதுதான். ஸ்தோத்திரம். இதை சபைக்கு மாத்திரம் சொல்லவில்லை, எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது புரிய வேண்டும். இயேசு ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இவர்கிட்ட வந்துட்டா ஸ்தோத்திரம், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான அக்கா, தங்கச்சி, அண்ணே, உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த காலை நேரத்துல இயேசுவை நீங்க ஒன்னும் போய் அவருக்கு ஏதாவது பரிகாரம் செலுத்தணும், ஏதாவது நம்ம செஞ்சாதான் இவர்கிட்ட போகணும், இல்ல காசு கொடுக்கணும், அப்படிலாம் இல்லவே இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கப்பா, ஏசப்பா என்னோட பேசுங்கன்னு சொன்னா அந்த இடத்துல உன் கண்ணீரை துடைக்க அவர் இறங்கி வந்து விடுவார். உன் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துவிடும். தற்கொலைக்காக முயற்சி செய்து ஓடுகிறாயா, இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதே உனக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும், உனக்குள்ள இயேசுவின் வல்லமை வரும். அதுதான் இந்த உயிர்த்தெழுதலுள்ள வல்லமை. எத்தனை பேர் இந்த ஆண்டவரை ஆராதிக்க விரும்புறீங்க? எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்கள் சமூகத்தில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த எங்கள் தெய்வமே, உம்மை காட்டிலும் எங்கள் மீது அன்பு அக்கறை யார் காட்ட முடியும்? எங்கள் கண்ணீரை துடைக்க கூடுமானால் அது நீர் ஒருவரேப்பா. பரிசுத்தமான தேவன், உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். அப்படியே உங்களை மறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஓ எங்கள் தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. உயர்த்துவோம் ஆராதனை. ஷபதலமஹதியத்துரபா. உயிர்த்தெழுந்த தெய்வமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் எங்கள் நடுவிலே உலாவுகிற பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை, ஆராதனை. ஓ ஆராதனை, ஆராதனை. ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும், அல்பா. ஆராதிப்போம், ஆராதனை. கதவதலரபோ, நிமகத
சத்தத்தை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஷாமா காதா லாரா ஹாதி யுத்தரபா. ஓ தெய்வமே, தெய்வமே, எங்கள் தெய்வமே. நல்ல ஆவில நிரம்பி ஒரு அபிஷேக மலை, ஸ்தோத்திரம், ஒரு கீழ்காற்றின் மலை. ஷாபா காதா லாரா தானா ராதியா துரா காதா ரபா. நல்ல ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி ஒரு மனதோடு அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன். வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஓ ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், உங்க சரீரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்தின் மீது சத்ருக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் உள்ள இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பேசுகிறேன் இந்த காலை நேரத்தில். ஓ ஷாபா காதா லாரா ஹாதி அந்தரபா ரீமா காதா லாராபோ. ஓ ஸ்தோத்திரம், ராகா பாதா லாரா ஹாதி அந்தரா. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. அவருடைய உயிர்த்தெழுதலில் ஒரு விடுதலை உண்டானது. நோய்கள் சுகமானது. ஓ ஸ்தோத்திரம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை சர்வ சிருஷ்டிகளுக்கு எஜமானராய் இருக்கிற இயேசுவின் வல்லமை. ஓ ஜீசஸ், ஸ்தோத்திரம். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க அவரை பார்த்து. ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை. ஓ ஸ்தோத்திரம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமா, எங்கள் எஜமானரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் நல்ல கரங்களை அசைத்து ஒவ்வொரு சரீரத்தையும் ஆட்கொள்ளுகிறதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, சுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை எல்லாம் மறைந்து போகும், அழிந்து போகும். ஓ ஸ்தோத்திரம், அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நித்திய வாழ்க்கை பெறுவோம். எல்லா நாவுகளை அறிக்கை செய்து கர்த்தரை உயர்த்துவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை உயர்த்துவோம்.
மாத்திர சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் ஜீவனுள்ளவர் என்பதை எங்களுக்கு நிரூபிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனையில எங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பலவீனமாய் வந்தோம், சோர்ந்து வந்தோம். ஆனால் இந்த ஆராதனை நேரத்தில் எங்கள் சோர்வுகள் மறைந்து போனதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலன் குன்றி போன நேரத்தில் எங்களுக்கு பலன் அளிக்கிற எங்கள் தெய்வமே, நீர் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் இருக்கிறதை நாங்கள் எண்ணி பார்த்து உம்மை துதித்து உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரே, நீரும் இந்த இடத்துல இருக்கிறீர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் ஒருபோதும் அழியாதவைகளாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு சொல்லுகிறது, மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது. சதா காலமும் எங்களுக்காக உயிர் தெழுந்த எங்கள் இயேசுவே, எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, எங்களுடைய மரணம் எப்ப எங்களை சம்பவிக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, எங்கள் மரணம் சம்பவித்தாலும் நித்தியமாய் உம்மிடத்தில் வாழக்கூடிய அந்த பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நம்பிக்கை எந்த கடவுளிடத்திலும் இருக்காது. ஆனால் இந்த இயேசுவினிடத்தில் வந்தால் நித்தியமான வாழ்க்கை, நித்தியத்தை நமக்கு வாங்கி கொடுத்த இயேசப்பாவுக்கு நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஒரு விமோசனம், உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு ஒரு பரிகாரம். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறோம். உம்முடைய உயிருள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அதை சொல்லுவீங்க? உயிருள்ள வார்த்தை, இயேசுவின் வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. அது உங்களிடத்தில் வந்து அது சேரும், அது செய்ய வேண்டியதை செய்யும். ஓ ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வசனத்தின் மூலமாக இந்த காலை ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, இந்த 3ஆம் தமிழ் ஆராதனையிலே 2 ஆராதனையிலே உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் அவர்களிடத்தில் போனது போலவே இந்த ஆராதனையிலே ஒரு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை திரும்பாமல் எங்களிடத்தில் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்க சபையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆராதனையிலே நாங்கள் விடுதலை பெற்று கடந்து செல்லுகிற ஆராதனையா இந்த ஆராதனை இருக்க நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவுக்கு ஒருபோதும் எங்கள் மீது அதிகாரம் இல்லை. இயேசுதான் எங்கள் எஜமானர், எங்கள் வாழ்க்கையின் எஜமானரை இந்த காலை ஆராதனை நேரத்தில் நாங்கள் உயர்த்தினது எவ்வளவு மகிழ்ச்சி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் எங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.